Hi friends, this is Kamlesh. நம்ம இன்னைக்கு வந்து top 10 reasons for buying RV400 பார்க்க போகிறோம். உடனே எல்லாரும் சொல்லிடாதீங்க, ஓகே இவர் ரொம்ப பயஸ்டாக இருக்கார் RV400 டுவர்ட்ஸ், ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறாருன்ட்டு. நான் ஏற்கனவே டாப் 10 ரீசன்ஸ் நாட் டு பை RV400ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே மேலே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ see this வீடியோ. இதை பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ டாப் 10 ரீசன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் பையிங் RV400. இந்த டாப் 10 ரீசன்ஸ் வந்து நம்ம இப்போது ரேங்கிங் பேசிஸில் போகிறோம். 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டாப் ரீசன் வந்து டாப் ரீசன் ஃபார் பையிங் RV400ன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரீசன் நம்பர் 10 பார்க்கலாமா? ரீசன் நம்பர் 10 வந்து என்னென்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக் அழுத்த ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி வந்து ஓரளவுக்கு சார்ஜ் ஆகும். இந்த எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுது, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு மெஷர் பண்ண முடியல என்னால் இப்போ வரைக்கும். பட் அது சார்ஜ் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம டிஸ்பிளே பார்க்குற ஸ்பீடோமீட்டரில் நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது அண்ட் வந்து வண்டி ஓட்டும் போது பிரேக் அடித்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜிங்னு அந்த சிம்பிள் வந்து டிஸ்பிளேயில் வரும். அதை வச்சு நம்ம வந்து RBSல சார்ஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது உண்மையாக போய் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இது ஏன்னா இது ஹை அண்ட் வெஹிக்கிள்ஸில் தான், ஹை அண்ட் கார்ஸ் அண்ட் ஹை அண்ட் பைக்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உண்மையாக போய் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இது உண்மை தான். பட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் சார்ஜிங் வந்து ரொம்ப கம்மி, பட் சார்ஜ் ஆகும் RBS வழியாக. ஸோ லெட்ஸ் கோ டு ரீசன் நம்பர் 9. ரீசன் நம்பர் 9 என்னென்னா பைக் சவுண்ட்ஸ். இந்த பைக் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பைக்ஸ் டு இன்ட்ரடியூஸ் சவுண்ட் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ இந்த பைக்கில் 4 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்குது. 1 வந்து ரிபெல், செகண்ட் வந்து ரேஜ், தேர்ட் வந்து ரிவோல்ட், ஃபோர்த் வந்து ரோர். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது. 4மே வித்தியாசமாக இருக்குது சவுண்ட்ஸ். அண்ட் வந்து ஒவ்வொரு ஃபேமஸ் பைக்ஸ் வந்து ஸ்லைட்டாக மிமிக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் சவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வெஹிக்கிளுக்கு. மற்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது RV400 is one of the earliest vehicles to provide sounds in the market. ஸோ இப்போ நம்ம ரீசன் நம்பர் 8 பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் வந்து இந்த பைக் வந்து ரிமோட் அன்லாக்கில் இருக்குது. யாராவது வந்து தள்ளிட்டு போயிட்டா என்ன ஆகும்னு பயப்படுறீங்களா? அதை கவர் பண்ணுறதுக்கு தான் வந்து RV400ல இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன்ஸ் என்ன ஆகும்னா, ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர் இருக்கிறதுனால இப்போ உங்கள் பைக்கை வந்து யாராவது லாக் பண்ணதுக்கப்புறம் தள்ளிட்டு போக பார்க்குறாங்க, சைட் லாக் போடாமல் நீங்கள் வந்து உங்கள் பைக்கை வந்து நீங்கள் யாராவது வந்து தள்ளிட்டு போக பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு இம்மோபிளைசர் இருக்கும். அது வந்து உங்கள் டயர்ஸை இம்மோபிளைஸ் பண்ணிவிடும், தட் இஸ் ஸ்டாப் பண்ணிவிடும். யாராவது ஒரு 2 மீட்டர்ஸ் தாண்டி போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராலையும் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வண்டியை தள்ளிகிட்டே போக முடியாது. இன்னொரு ரீசன், யாராவது அப்படியே தள்ளிட்டு போனால் கூட நம்ம ஃபோன் மூலிமா அந்த ஃபோன் மூலிமா அந்த பைக் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த ஆன்டி தெஃப்ட் ஃபீச்சர் இருக்கிறதுனால யாராலையும் அந்த பைக்கை ரொம்ப தூரம் தள்ளிட்டு போக முடியாது. ஸோ 7th, நான் சொன்ன மாதிரி இந்த பைக் வந்து ரிமோட் கீ அன்லாக்கு. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் அன்லாக்னு சொல்லலாம். மற்ற பைக்ஸில் தட் இஸ் மற்ற இதில் இன்னும் பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் கீ போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இதில் ஸ்மார்ட்டாக வந்து காருக்கு அன்லாக் பண்ணுற மாதிரி தே ஹவ் கிவன் அ கீ டு அன்லாக் திஸ் பைக். அதில் 4 பட்டன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட்டுக்கு, இன்னொன்று வந்து லாக் அன்லாக்குக்கு. அதுதான் 2 பட்டன்ஸ், லாக் ஒரு பட்டன், அன்லாக் ஒரு பட்டன். அண்ட் வந்து இன்னொன்று வந்து லொக்கேட்டர். என்னென்னா நம்ம இப்போது கார் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பட்டன் அழுத்தினா சவுண்டு கொடுக்கும்ல, அந்த மாதிரி இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த லொக்கேட்டர் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஏன்னா ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு மேலே ரேஞ்சே கிடையாது அதுக்கு. ஸோ அந்த லொக்கேட்டர் அழுத்தினா கூட தேர் இஸ் நோ, என்ன சொல்கிறது, அது கேட்காததுனால இட் ஹேஸ் சர்வ்ஸ் நோ பர்பஸ். மீதி 3 பட்டனில் 3மே வந்து இட்ஸ் பர்பஸ்ஃபுல். ஒன்று வந்து லாக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து வண்டியை ஆன் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு.
ஸோ ரிமோட் கீ வந்து இஸ் அ கூல் ஃபீச்சர். அண்ட் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இது இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ லெட்ஸ் கோ டு ரீசன் நம்பர் 6. ஓகே, இது என்னென்னா ஜிபிஎஸ் இருக்க வண்டியில். இந்த ஜிபிஎஸ் மூலயமா நம்ம வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கு, எவ்வளோ தூரம் போகிறது, டெய்லி ட்ராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அண்ட் டிரைவிங் டெக்னிக் எவ்வளோ, எல்லாமே வந்து அது ஏஐ பவர் பைக்னால வந்து அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே செல்ஃப் லேர்ன் பண்ணிக்கும். ஏஐ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம வந்து இந்த வண்டியை ஓட்டும் போது நம்ம ஃபோன் மூலயமா, ஆப் மூலயமா ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், அண்ட் வந்து எந்த ஏரியானா போயிருக்கோம் எல்லாமே பண்ணிக்கலாம். மோர் ஓவர் இந்த ஏஐ ஃபீச்சரில் இன்னொரு ஏஐயில் ஜிபிஎஸ் ஃபீச்சரில் இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, உங்களால் உங்கள் ஜியோ ஃபென்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களால் உங்கள் பைக்கில் ஜியோ ஃபென்சிங் ஆப்ஷன் போட்டோன்னா தட் இஸ் ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் நம்ம வரைஞ்சிட்டு அந்த ஏரியா தட் இஸ் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இல்லை 4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு மேலே யாராவது உங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் வந்து அவங்க 3 to 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு மேலே போகிறாங்கன்னு வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த பைக் எங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆப் மூலியமாகவே ஜிபிஎஸ் இருக்கிறதுனால எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். டிசைன் அண்ட் லுக்ஸ். எவ்வளோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. பட் எத்தனையோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்தால் கூட RV400 ஒரு பைக் டிசைனில் வந்து அதுவும் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு குட் லுக்கிங் அண்ட் குட் டிசைன் இருக்குது. டிசைன்ஸ் அண்ட் லுக்ஸில் அதுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ஏன்னா அதோட டிசைன்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஈக்குவலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து யார் பார்த்தாலும் அது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அதோட டிசைன் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் டு பை திஸ் பைக். மைலேஜ். இப்போ வந்து எத்தனையோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தட் இஸ் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் மாஸ் ப்ரொடக்ஷனில் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சு எந்த வெஹிக்கிளுமே வந்து 120 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு தாண்டினதில்லை. பட் RV400 இன் ஈகோ மோட் இப்போ வந்து 140 to 150 கிலோமீட்டர்ஸ் கூட போகுது. அண்ட் நான் அது ஓட்டி டெஸ்ட் கூட பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணும்னா இங்கே செக் பண்ணிக்கோங்க, இந்த லிங்க்கில் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதில் எவ்வளோனா 155 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் மோடில் ஐடியல் டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஓட்டி எனக்கு 155 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் வந்து அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு ஃபர்ஸ்ட் மோட் மைலேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, ரீசன் நம்பர் 3, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு வண்டியில் ஏறி உட்காருறீங்க அண்ட் வந்து அது ஒரு பைக் மாதிரி இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் ஓட்ட பார்க்கும்போது உங்களுக்கு கியர் இல்லை, கிளச் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்சலரேட்டர் மட்டும்தான். அண்ட் வந்து அந்த வண்டியில் சவுண்ட் வராது. அண்ட் வந்து உங்களுக்கு ஓட்டும் போது ஒரு வைப்ரேஷனும் வராது, ஏன்னா இன்ஜின் இல்லை. ஸோ இது கேட்குறதுக்கு எவ்வளோ வந்து சுவாரஸ்யமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் ஃபீல். நான் ஓட்டி பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரே வார்த்தை வாவ். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது, அவ்வளோ வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் ரைடிங் கம்ஃபர்ட் அண்ட் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அதில் எந்த இன்ஜின் வைப்ரேஷன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு த்ராட்டில் ரைஸ் பண்ணால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் கொடுக்க முடியாது. அண்ட் ஈவன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கூட எனக்கு தர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அது வந்து அதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் சென்னைக்குள்ளே இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ரோல்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சென்டருக்கு போய் ஒரே ஒரு வாட்டி அந்த வண்டி ஓட்டி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வண்டி எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ரீசனுக்கு பார்க்க போகிறோம். செகண்ட் ரீசன்னா இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். நான் இந்த பைக்கை பர்சனலாக வாங்கினதுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் டு பை திஸ் பைக். என்னதுன்னா என்வாயர்மெண்டல். நான் உங்களுக்கு 2 ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த 2 ஃபோட்டோவில் உங்களுக்கு அது வந்து ஒரே இடத்துல எடுத்த ஃபோட்டோ. அண்ட் வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம வேர்ல்டில் எவ்வளோ குளோபல் வார்மிங் நடக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். உடனே என்னடா குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறான், எலக்ட்ரிக் பைக்குனால வாங்கினா மட்டும் குளோபல் வார்மிங் போயிடுமா, எலக்ட்ரிக் பைக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது, எலக்ட்ரிசிட்டி எதனால ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, கோலில் தானே ப்ரொடியூஸ் ஆகுது, கோல் எங்கேருந்து வருது, பெட்ரோலியம்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனால் பெட்ரோலியம் மேஜராக டிரைவ் ஆகிறது இந்த மாதிரி பெட்ரோல் ப்ராடக்ட்ஸில் மெயின் கோர் மெட்டீரியல் கோல் அந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகுது.
ஆனால் எலக்ட்ரிசிட்டின்றது ஹைட்ரோ எனர்ஜி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய நம்ம கவர்மெண்ட்டுன்னு இல்லை, நிறைய நேஷன்ஸ் வந்து ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் டைப் ஆஃப் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி எனர்ஜியில் கூட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிசிட்டி இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அண்ட் the consumption rate of an electric bike compared to a petrol vehicle, the energy consumption or the coal or the petroleum resource consumption is very, very low compared to a petrol vehicle. So no pollution in terms, it controls global warming, and in turn it protects our planet. So we as the future generation or the current generation should focus on buying eco-friendly products. And அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பையிங் an electric bike is a பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் டு பை திஸ் வெஹிக்கிள். டாப் ரீசன் ஃபார் பையிங் RV400 பார்க்குறதுக்கு முன்னாடி அதர் மேஜர் ரீசன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரி வாரண்ட்டி. 8 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க, இல்லை 1,50,000 kilometers வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பைக் வாரண்ட்டி 5 years வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து லோ மெயின்டெனன்ஸ். இந்த பைக்குக்கு இன்ஜின் இல்லை, ஸோ ஆயில் மாற்ற தேவையில்லை. ஸோ அதனால் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. கம்பேர்ட் டு பெட்ரோல் வெஹிக்கிள் ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் பையிங் திஸ் பைக். என்னன்னு யோசிக்கிறீங்களா? என்னவா இருக்கும்? பெட்ரோல் ரேட் எவ்வளோ தெரியுமா? ஸோ இது எல்லாம் உங்களுக்கு ஒரே ஆன்சர் தான் வர இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் ஏன்னா நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் யூசேஜ் வந்து ஒரு 300 units தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ நம்மளோட தமிழ்நாடு டேரிஃப் படி 100 units ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டே வந்து மேக்ஸிமம் 4 units per சார்ஜ்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் டேரிஃப் ஆஃப் 1 unit ப்ரைஸு 6 rupees நம்மளால் 24 rupees நம்மளால் ஈஸியாக 120 kilometers வரைக்கும் போகலாம். ஸோ 120 kilometers இந்த பைக்கில் போகிறது சரி. இப்போ ஒரு FZ பைக்கில் ஓட்டினா எவ்வளோ ஆகுதுன்னு இந்த டேபிளில் பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு மைலேஜ் வெஹிக்கிள் 70 kilometers per liter கொடுக்குற ஒரு மைலேஜ் வெஹிக்கிளோட காஸ்ட் எஃபிஷியன்சி இந்த டேபிளில் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1,50,000 kilometers in எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டினா எனக்கு வந்து ஆகிற செலவு வந்து கிட்டத்தட்ட 24,000 rupees. அதுவே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் அதில் வந்து நான் இந்த கிலோமீட்டர்ஸ் போனேன்னா அதோட செலவு வந்து என்கிட்ட 3,18,000 rupees வருது. அண்ட் இதே கிலோமீட்டர்ஸை நான் வந்து ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக்கில் ஓட்டினேன்னா இட் வில் கிவ் மீ அரவுண்ட் 1,82,000. எவ்வளோ கணக்கு பார்த்தீங்களா? 24,000 எங்கே இருக்குது, 1,82,000 எங்கே இருக்குது, 3,18,000 எங்கே இருக்குது. அண்ட் ஐ எம் இன்க்ளூடிங் only petroleum cost. only petroleum cost. ஸோ யோசிச்சு பாருங்கள், இதுவே வந்து நான் சர்வீஸோட காஸ்ட் சேர்த்தனா எவ்வளோ ஆகும்ட்டு. ஸோ I hope you like this video. This is the top 10 reasons for buying RV400, and these are my top 10 reasons. These are completely my opinions, and I please request to like, share and subscribe. It takes a great effort to make this video. And until next video, this is Kamlesh signing off K-Stamp. Nandri. And please like, share and subscribe and keep supporting. This is Kamlesh signing off K-Stamp.